இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைய நற்செய்தி நம் சௌகரியத்திற்கு அல்ல. அபிஷ்வாஸ் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பொழுது அவனது பாதையில் திசை திரும்பிய ஒரு கார் அவனை எதிர் வரும் வாகனத்தின் மீது மோதச் செய்தது. 2 வாரங்கள் கழித்து ஒரு சிகிச்சை மையத்தில் கண் விழித்த போதுதான் அவனுடைய மோசமான நிலை புரிந்தது. அதிலும் மோசமாக தண்டுவலம் காயப்பட்டதால் அவன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தான். அபிஷ்வாஸ் தான் குணமாக ஜெபித்தான். ஆனால் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. மாறாக இந்த வாழ்வின் நோக்கமே நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாவதுதான். துரதிர்ஷ்டவசமாக அது நமக்கு எல்லாமே நன்மையும் இன்பமுமாய் இருக்கும் பட்சத்தில் சாத்தியமாகாமல் நம் வாழ்க்கை கடினமாகும் பொழுது ஒவ்வொரு நாளையும் கடக்கவே ஜபத்தின் மூலமாக தேவனை சார்ந்து கொள்வது கட்டாயமாகும் பொழுதுதான் அது சாத்தியமாகும் என்பதை தேவன் தனக்கு உருக்கமாக கற்றுக் கொடுத்ததாக விசுவாசிக்கிறான். தேவனோடு கூட சரியான உறவில் இருப்பதால் உண்டாகும் 2 நன்மைகளை குறித்து பவுல் விளக்குகிறார். அவை உபத்திரவத்தில் பொறுமை மற்றும் உபத்திரவத்தின் குறித்து மேன்மை பாராட்டுவது. இவ்விரு நன்மைகளும் ஏதோ மன வலிமை பெற்று துன்பத்தை சகிக்கவோ அல்லது துன்பத்தில் இன்பம் காணவோ நம்மை அழைக்கவில்லை. மாறாக தேவன் மீது கொண்ட அசையாத நம்பிக்கைக்கு நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவுடன் கூடிய உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. இவை அனைத்துமே நம் தகப்பன் நம்மை கைவிட மாட்டார். மாறாக நம்மோடு அக்கினியிலும் கூட நடப்பார், நமது எதிர்காலத்திலும் நடத்துவார் என்ற விசுவாசத்தில் இருந்து வருகின்றன. தேவன் நமது உபத்திரவங்களில் நம்மை சந்தித்து அவருக்குள் நாம் வளர உதவுகிறார். துன்பங்களை அவருடைய தண்டனைகளாக பார்ப்பதை விடுத்து அவைகளை கொண்டு நம்மை அவர் மெருகேற்றும் வழிமுறைகளை கொண்டு நமது குண அதிசயங்களை வளர்த்து தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறதை அனுபவிப்போமாக.